கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் 2 அதிகாரம் முதல் 11 வசனங்கள். சடங்குகளை விட பிறரின் தேவைகளை சந்திக்கும் இயேசு. எனக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த யோவான் நற்செய்தி நூலாசிரியரின் தகவலின்படி இந்த நாளுக்குரிய வேத பகுதியிலே காணப்படும் இறைமகன் இயேசு கிறிஸ்து தண்ணீரை ரசமாக மாற்றிய நிகழ்வானது அவர் செய்த முதல் அற்புதமாகும். மேலும் இந்நிகழ்வு பரிசுத்த யோவானில் மட்டுமே இடம்பெறுவது ஒரு தனி சிறப்பாகும். தண்ணீரை ரசமாக மாற்றிய நிகழ்வில் ஆண்டவர் மாய மந்திரங்களை பயன்படுத்தவில்லை. மாறாக மனித உழைப்பையும் ஆற்றலையும் பயன்படுத்தி அற்புதத்தை நிகழ்த்துகின்றார். எனது நேரம் இன்னும் வரவில்லை என்பதனை அநேகர் தவறாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அதனை ஒரு வித்தியாசமான நோக்கத்துடன் கோணத்திலே பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். ரசமானது குறைவுபட தொடங்கிய பொழுது ஆண்டவரிடத்தில் ஜனங்கள் வந்து கேட்கும்படியான சூழ்நிலை உருவாகியிருக்கின்றது. இந்த பகுதியில் ஆண்டவரால் நன்மை பெற வேண்டிய மக்கள் இன்னும் அந்த பந்திக்கு வந்து சேரவில்லை என்ற கோணத்தில் நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, தூய்மை சடங்குக்காக வைக்கப்பட்டிருந்த கற்சாண்டிகளை ஆண்டவர் இயேசு ரசத்தை உருவாக்கும் பொருட்களாக பயன்படுத்துகின்றார். சடங்கை விட, சடங்காச்சாரங்களை விட மக்களின் தேவை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று என்பதனை இதன் வழியாக இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். எப்பொழுதும் பந்தியின் நிறைவில் கடைசியில் உண்பவர்கள் ஏழைகள், இல்லாதோர், விளிம்பு நிலை மக்களே. எனவே இயேசு கிறிஸ்துவின் அற்புதம் என்பது மக்களுக்காக, தேவையில் இருப்பவர்களுக்காக, உண்மையில் உழைப்பவர்களுக்காக என்பதனை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இறைவன் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் தேவையில் இருப்பவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவராக, அவர்களுக்கே முன்னுரிமை கொடுப்பவராக காணப்படுகின்றார். உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்கள், உண்மையாய் உழைப்பவர்கள், உண்மையும் உத்தமமுமாய் தங்களுடைய உழைப்பை தங்கள் எஜமான்களுக்கு கொடுக்கிற மக்கள், இவர்களுக்கு கர்த்தர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராக, அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பவராக காணப்படுகின்றார். ஆம், நாமும் கூட நம்முடைய பணிகளில உண்மையும் உத்தமமுமாயிருக்கும் பொழுது ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெறக்கூடிய அற்புதங்களும் அதிசயங்களும் நமக்காக, நம்முடைய தேவையில் என்ன நேரம் இருக்கிறதோ, நமக்கு எந்த நேரத்தில் தேவை இருக்கிறதோ அந்த நேரத்தில், அந்த வேளையில் கர்த்தர் நமக்காக அற்புதங்களை செய்ய அவர் காத்திருந்து அவர் நம்மை ஆயத்தப்படுத்தி நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். தேவன் தாமே அதுபோன்ற கிருபையுள்ள நாட்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த நாளையும் கூட ஆசீர்வதித்து கொடுப்பாராக. கடவுளை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானித்த வேத பகுதியின் அடிப்படையில் நாங்களும் கூட ஆண்டவரே உண்மையும் உத்தமமுமாய் வாழ்ந்து உண்மையான பணிகளை செய்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை உண்மையாய் செய்கின்ற பொழுது எங்களுக்குரிய வேலைக்காக நீர் அற்புதம் செய்ய காத்திருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட நன்மைகளை, அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீர் தாமே அவர்களுக்கு தேவையான உண்மையையும் உத்தமமான மனநிலையை நீர் கட்டளையிடும்படியாய், ஒரு வாழ்க்கையிலே அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் உதவி செய்யும்படி மீட்பரும் இரட்சகரும் ஆகிய
இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் கடவுளே. ஆமென்.